பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருக்காங்க. அந்த ஒரு லைவ்ல ஏகப்பட்ட விஷயங்கள் பிக் பாஸ பத்தியும், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நடந்தத பத்தியும் பேசியிருந்தாங்க. குறிப்பா அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, பிக் பாஸ் வீட்ட விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் வரவேற்ப குடுத்திருந்தீங்க. அதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. என் வாழ்நாள்ல இப்படி ஒரு வரவேற்ப நான் என்னைக்கும் பார்த்ததே இல்ல. இது எல்லாமே மக்களாகிய உங்களால தான். உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. சோசியல் மீடியால நெறைய பேர் எனக்காக நெறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க. நெறைய எடிட் போட்டிருந்தீங்க. உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றி. தொடர்ந்து பிக் பாஸ பத்தி பார்க்கும்போது, சோசியல் மீடியால ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து வேற மாரி போனத பார்க்க முடிஞ்சுச்சு. விஷால், தர்ஷிகா லேட் நைட் டாக்ஸாக இருக்கட்டும், விஷால், அன்ஷிதா டாக்ஸாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வெளியில வேற மாரி போகிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நான் உட்பட ஒரு சில வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, வெளியில வேற மாரி ப்ரொஜெக்ட் ஆகியிருக்கு. ஆக்சுவலி நீங்க பார்த்த வீடியோஸ்லாம் அது கிடையாது. நாங்க நைட் தூங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படிங்கிறதுனால, சும்மா உட்காந்து பேசிட்டு இருப்போம். அப்படிதான் விஷாலும், அன்ஷிதா கூட பேசினா. அதுக்கு முன்னாடி தர்ஷிகா கூடயும் பேசியிருந்தான். விஷால், அன்ஷிதா கூட இருந்தது முழுக்க முழுக்க ஒரு பியூர் ஃப்ரெண்ட்ஷிப் தான். அதே மாரி தர்ஷிகா கூட பழகும்போதுமே, நாங்க எல்லாருமே சொன்னோம், அது அப்படி மாறும் அப்படின்னு. ஆனா, அவன் ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருந்தான். அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படிங்கிறதுல. நாங்க நைட் உட்காந்து பேசுறத அப்படின்லாம் ஃபன் பண்றத வெளியில மியூட் பண்ணி, வேற ஒரு சில மியூசிக்க போட்டு வேற மாரி போர்ட்ரே பண்ணிடுறாங்க. நீங்க பார்க்குற எதுவுமே அது கிடையாது. உள்ளார டோட்டலி நாங்க வேற மாரி தான் இருந்தோம். நாங்கலாம் ரொம்பவே ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்பவே ஜாலியா இருந்தோம். ஸோ ப்ளீஸ் சோசியல் மீடியால இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாரி சௌந்தர்யா சொல்லியிருந்தாங்க. சௌந்தர்யாவுக்கு வெளியில மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கிடைச்சிருக்கு. வெளிய வந்ததுக்கப்புறம் சௌந்தர்யாவோட ஸ்டேட்மெண்ட் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள நெகட்டிவா போனத பத்தி தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு விஷயத்தின் மூலியமா ரசிகர்கள் மறுபடியும் வாழ்த்து சொல்றாங்க. உங்கள பத்தி எதுவும் நெகட்டிவ் வந்திருக்கா அப்படிங்கிறத தாண்டி, உங்க ஃப்ரெண்ட்ஸ பத்தி வந்திருந்தப்ப கூட நீங்க இந்த மாரி சொல்றீங்க. ரொம்பவே நல்ல விஷயம் அப்படிங்கிற மாரி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. சௌந்தர்யா அவர்கள் 2nd பிளேஸுக்கு உண்மையிலேயே டிசர்வ் ஆன பெர்சன் தானா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்கு. எல்லாம் ஓகே. டாப் 5 போனத விட 2nd போனது அப்படிங்கிறது கொஞ்சம் ஏத்துக்க முடியாத மாரி தான் இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க தளபதி 69 விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இந்த ஒரு படத்தோட ஷூட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே விறுவிறுப்பா போய்க்கிட்டு இருக்கு. இந்த ஒரு நிலையில இந்த படத்தோட அப்டேட் ஒண்ணு கூடிய சீக்கிரம் வரப்போகுது. குறிப்பா வர ஜனவரி 26 குடியரசு தின விழா இருக்கு இல்லையா? அன்னைக்கு இந்த படத்தோட டைட்டில் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. பொதுவாவே விஜய் அவர்களுக்கு போலீஸ் கெட்டப் போட்டாலும் சரி, அப்படி இல்லனா ராணுவத்துல இருக்க மாரியான படங்களா இருந்தாலும் சரி, அந்த படங்கள் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருக்கு. அப்படி பார்க்கும்போது தளபதி 69 ஆல்சோ போலீஸ் தான். அதுவும் கரெக்ட்டா ஜனவரி 26 குடியரசு தின விழா அன்னைக்கு டைட்டில் வெளியிடுறாங்க. கண்டிப்பா இந்த ராசி அப்படிங்கிறது படத்த மிகப்பெரிய ஹிட் ஆகும் அப்படிங்கிற மாரி அவங்களுக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்களாமா. இத தொடர்ந்து இப்ப இந்த படத்தோட ஷூட்டிங் ரொம்பவே விறுவிறுப்பா போகுது. இந்த படம் பாலையா அவர்கள் நடிச்சிருந்த பகவான் கேசரி படத்தோட ரீமேக் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. சமீபத்தில விஜய் சாரோட ஹேர் ஸ்டைல் கூட அதே மாரி தான் இருந்துச்சு. விஜய் சாரோட கடைசி படம் ரீமேக்கா இல்லாம கொஞ்சம் ராவா இருந்தா நல்லா இருக்குங்கிற மாரி ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். தளபதி 69 என்ன மாதிரியான கதையம்சம் கொண்டது அப்படின்னு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.